السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் உயர்வை தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம், அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம், பிரார்த்தனை செய்வோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கின்றது. அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய அமல்கள். அதில் முதலாவது அமல் நம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அல்லாஹ் அருள் செய்கின்றான், ரஹ்மத் செய்கின்றான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அந்த ஸலவாத்துக்களை, அதனுடைய சிறப்புகளை அறிந்தவர்களாக நாம் இந்த ஸலவாத்துக்களை ஓதி அல்லாஹ்விடம் நாம் கையேந்தி துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அதே போன்று தான் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிகப்பெரிய அமல் இஸ்திக்ஃபார் செய்வது. இஸ்திக்ஃபார் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான்.
நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஒரு இமாமிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவருக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கின்றது. அந்த இமாமிடத்திலே அந்த பிரச்சனைகளை கூறுகிறார். அந்த மனிதருக்கு அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வேறு விதமான பிரச்சனைகளுடன் அந்த இமாமிடத்திலே வருகிறார். அவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வேறு விதமான பிரச்சனையுடன் வருகிறார். அவருக்கும் அந்த இமாம் கூறுகிறார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று. இந்த 3 மனிதர்களும் 3 வெவ்வேறு பிரச்சனைகளுடன் வந்தார்கள். ஆனால் மூவருக்கும் அந்த இமாம் கூறிய ஒரே விடயம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக. இதனை அவதானித்த அந்த இமாமினுடைய மாணவன் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார், மூவரும் 3 விதமான பிரச்சனைகளுடன் வந்தார்கள். ஆனால் 3 பேருக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறினீர்கள், ஏன் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறுகிறார், இஸ்திக்ஃபாரின் மூலமாக எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த இஸ்திக்ஃபாரிலே இருக்கின்றது என்று கூறினார்கள் அந்த இமாம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் நீங்குகின்றது. மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். இவைகள் அனைத்தும் இஸ்திக்ஃபாரினுடைய சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் இந்த சிறப்புகள் இருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதுவோம். அதே போன்று நாம் இந்த துஆவையும் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். நம்முடைய பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய துஆ, நம்முடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய துஆ, பணத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான அந்த துஆ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை, மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹ். இதனை நாம் குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. நாமும் இதனை ஓதுவோம். இதனை தெரியாதவர்களுக்கு இந்த துஆவை நாம் கற்றுக் கொடுப்போம். அதற்குரிய கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.